இந்த 7 பேரும் நிறைய தாங்க முடியல. இருட்டு வேற. இருட்டுக்குள்ள என்ன இருக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாது. ஆமா 7 கன்னிமார்கள் சப்தக்கனி தெய்வங்களுக்கு அவர் எங்க வாழ தெரியுமா? தாங்க முடியல. அடியே நேரம் விடுஞ்சிட்டு அதேதான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி இவன் 7 பேரும் வரும்போது கண்ணி எடுத்து மும்பாதிட்டா கண்ணை கண்ணி வந்தாரு. என்ன வைத்தார்? அதாவது நல்லவன் சொல்றது தண்ணி வந்து வட்ட வேண்டாது அப்படின்னு சொல்லி மனசே ஞாபகம் கிடைக்க அவையே கடல் மாதிரி கொண்டு எடுத்து தண்ணி எல்லாம் அப்படி நிறைஞ்சது. 3 பூ எடுத்து போட்டார். பூ அப்படியே எல்லாமே பூக்கள் 3 பூ எடுத்து போட்டாரு. ஆமா வருங்களா வயசு கட்ட வயசுலா அத்தை அத வெண்டைக்காய் சாப்பிட்டார் எடுத்து. ஆமா சரி சரி அப்படியா திருஷ்டி. ஆமா நம்மளே ஒரு திருஷ்டி தானே. அதனால நல்ல தோட்டத்துல பார்வதி பார்த்தான் வரவே மாட்டான். அவ 7 சப்தக்கனி அங்கிருந்து வரும்பொழுது அம்மாவாசை இருக்கு நிறைய தாங்க முடியல. குளிர்ந்த காற்று ஏற்றி இதோ அதோ தெரியுது பாரு. தீ தெரியுது. தீ நெருப்புடா. நெருப்ப கண்டா நிறைய இருக்கிறதுக்கு என்ன இருக்கும்? அழகா இருக்கும். ஏற்றி வாங்க போறோமா? சரி ரைட்டு. எங்க 7 பேர் வாழ தெரியுமா? அந்த வனத்திலே அக்னி சக்தி மகாமுனிவர். அக்னி சக்தி மகாமுனிவர். அக்னி சக்தி மகாமுனிவர். அவர் அக்னியை கட்டி அதுக்கு யாகம் செய்தார். அத்தனை சக்தி மகா முனிவருடைய மூங்கில் கம்பு சர்ச் பண்ணுங்க. மேல போட்டு சர்ச் பண்ணீங்களா? லைவ் போட்டு மூங்கில்ல மூங்கிலுக்கும் அழகா யாகம் செய்தார். அவர் யாகம் செய்யும் போது யாகம் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? கண்ணை 2 மூடிக்கிடணும். விடவே கூடாது. அப்படியே தவத்துல இருக்காரு அக்னி சக்தி மகாமுனிவர்.
ஆமா இவன் 7 பேர் வாரா. அப்ப நெருப்பு பக்கத்துல 7 பேரும் குளிர் காயிடா. ஆஹா இவன் மேல என்ன வாடை அடிச்சு மஞ்சள் நெருப்பு வாடை பெரிய ஐயோருக்கு தவத்துல இருக்க முடியல. ஐயோ என் தவம் கலையிலே யாரா இருக்கும்? ஆஹா பேசுறாங்க. அக்கடி சக்திமா போதிவார். ஐயோ என் தவத்துக்கிட்ட யாராருன்னா புரிஞ்சு போமா. சரி தவம் தெரியும். தீப்பெட்டியே இல்லாம தீ பிடிக்கும். ஆமா அதான் மூங்கில் கம்பு. அத போல 7 பேரும் குளிர் காஞ்சா உடனே அங்க இருந்து வந்தாரு. ஆஹா கடைசிய இருவருக்கு ஒரு சாபம் விடுகிறது. அம்மா சத்தக்கண்ணி தெய்வலோகத்தில இருந்து வந்து என் தவத்தை கெடுத்துட்டேன். உனக்கு 7 பிள்ளை தருகிறேன் என்று சாபத்தை கொடுத்து 7 பிள்ளையோட இருக்கான். அப்படி இருக்கும்போது வந்தார். ஆமா ஏன்னா இவர் போறான். ஆஹா பதில் வந்து நமக்கும் உண்டு. அதாவது இதுக்கு காரணம் நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை எப்படி வந்தது அப்புறம் அவர் சொல்றாரு. அதாவது 7 கன்னிமார்கள் இங்க எங்கேயோ இருந்து என் தவத்தை கெடுக்க வந்துட்டா. இந்த வாடையை கண்டுதான் என் தவம் அழிஞ்சு போச்சு. அதனால நான் இவனுக்கு பிறந்த கோலத்தோடு வந்தா. 7 பிள்ளைக்கு நீ அம்மாவான்னு சொல்லி சாபத்தை கொடுக்கிறாரு. சாபம் கொடுத்த உடனே அப்ப கன்னிமார்கள் என்ன செய்வார்? இந்த 7 கன்னிமார்கள் பிள்ளைக்கு தாய் இருக்கட்டும். அப்ப கண்ண வந்தாரு. இது நம்ம ஒரு காரணம். ஆனா பிள்ளைய தூக்கிட்டு வர மாட்டாளா? அவாட்டு போட்டுட்டு அவாட்டு போயிட்டா. அங்க இருந்து கண்ண வாராரு. இந்த சூழ்ச்சி வந்தது நம்மளால. அப்போ இந்த பிள்ளைகள் வரைங்க போடப்போம். ஏன்னா சாபம் விட்டது அக்னி சக்தி மகாமுனிவர். அதனால சரி கண்ணனும் உண்டு அப்படின்னு சொல்லி 7 பிள்ளை. என்ன பிள்ளை? 7 ஆண் குழந்தை.
ஆமா கிட்ட கொடுத்தாலும் சட்டை ருக்குமணி கிட்ட ருக்குமணி அவனுக்கு அப்பவே நேரம் சரியா இருக்கும். இது யாருன்னு கேட்பாரு அதான் யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது. நம்ம தங்கச்சி இருக்காரு எங்க இருக்கா புத்தாபுரத்திலே கைகோட்டை வேண்டு என் அம்மா பெண்ணு பத்திரஹாலை எங்க கொண்டு வர அப்போ தாய் இருக்கா வேற எங்கேயும் கொண்டு போக கூடாது. பார்வதி கிட்ட போனா ஏற்கனவே பார்வதிக்கு இவளுக்கும் பிரச்சனை வேண்டான்றுவா. லட்சுமி கிட்ட போக கூடாது வேண்டாம். அதனால 7 பிள்ளைக்கு நம்ம ஒரு காரணம். அதனால தாய் பொண்ணு பத்திரகால இடத்திலே வந்து அண்ணன் கோபால கண்ண வந்திருக்காரு. அம்மா ஏ பத்திரகாளி பெட்டியை இறக்கு பெட்டியா எங்க அண்ணன் வந்திருக்காரு. எனக்கு அரிசி பெட்டி கொண்டு வந்திருக்காரு. எனக்கு அரிசி பெட்டி கொண்டு வந்தியா என்ன அவள் பெட்டி கொண்டு வந்தியா அவள் பெட்டியா அண்ணன் அப்ப அண்ணன் தங்கச்சி பெட்டி இறக்குறாங்க. பெட்டி வெயிட்டா இருக்க அரிசி 2 கூட இருக்குமோ பெரியதான் கொடுத்தாங்களே சிறுபாத. அதனால அப்ப 7 பிள்ளையே இறக்காச்சு. அப்ப என்ன சொன்னா இது என்னடா இந்த காட்டுக்குள்ள 7 பிள்ளை இருக்காரு. அதான் இது யாரு? ஏ அம்மா பத்திரகாளி அண்ணனை மன்னிச்சிரு. இந்த பிள்ளைக்கு காரணம் நான் ஒரு காரணம். இவ யாரு எங்க இருந்து எதனால இந்த பிள்ளை உருவாக்கப்பட்டது? அப்ப தந்தையே தண்ணீரை எடுத்து கொடுக்க 2 பேரும் நகைச்சும் பேசுறாங்க.
எங்க அப்பா அட்வான்ஸ் பேச வந்து உட்கார்ந்திருக்கோம். ஆ, நான் விடுவிட்டு ரொம்ப ஒண்ணு பேர் கொடுப்பேன். சரி. நல்லா பேசி முடிச்சிருவாங்க ரேட்டு எல்லாத்தையும். ஆ, எந்த மாசமும் கடைசியில கேட்பாங்க. சரி. அந்த மாசம் யாருக்கும் பிடிங்க ஆயிடுச்சு. போயிருவாங்க. அதனால நான் யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணியே கொடுக்காத கொடுக்கவே மாட்டேன். நல்ல பிள்ளைல. சரி. அதனால ஓ அமையா தாயாக விட்டவண்ண பத்திரகாளி அழைத்து அழைத்ததுலோ. அம்மா தாய் பத்திரகாளி அப்பா காளி இந்த பிள்ளை வேசப்பட்ட பிள்ளை இல்ல. கிடையாது. அதாவது பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன தகராறு. சரி. அந்த தகராறுல அந்த தகராறுல 12 மாசம் தனியா போய் பாரப்பணிவிடை செய்ய சொன்னார். நம்ம செய்ய சொன்ன வேலையில பார்வதி தனியா பிரித்து பாதப்படவில்லை செய்யும் போது 10 மாசம் இந்த அம்மா பார்வதிக்கு வழிமுறைகள் நடத்துறான். சரி. அடுத்து 11வது மாசம் ஆமா 11 மாதம் நடிக்கிறாங்க. இந்த 2 மாசம் பகவானுக்கு பாத பணிவிடை நடத்துறா. சரி. நம்மளுக்கு சந்தோஷமா ஏற்றுவார். கம்ப்ளீட்டா முடிஞ்சு ஓடுறோம். இந்த அம்பிகை பார்வதி சந்தோஷமாக இருக்கும் போது அவன் சந்தோஷமா இருக்கும்போது அவளுக்கு பொல்லாத காலம் சொல்லாம வருது. அவன் பொல்லாத காலம் எல்லாருக்குமே சொல்லாம தான் வரும். ஏன்? நாளைக்கு சாப்பிடணும் தெரியுமா? ஆஹா. எல்லாம் சொல்லாம தான் வரும். நீங்க நிறைய அணிந்து கொண்டிருக்கேன், இப்போது பாருங்க. இந்த சொல்லித பொல்லாத காலம் சொல்லாம தான் வரும். அப்ப எப்படி வருது தெரியுமா? அவன் எப்படி வருகின்றது? சட்டக்கடி 7 பேர். ஆமா சத்தக்கடி 7 பேர்களம்மா. எங்க இருந்து வரா? எங்க வரா? தேவலோகத்துல இருந்து. ஆமா தேவலோகத்துல இருந்து. அப்படியே இருக்க முடியல. அவன் யார் வருவாரா? அதாவது காக்கா சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும். கண்டிப்பா சோம்பேறித்தனம் கொடுத்துட்டாய் சும்மா இன்னும். அப்போ சட்டக்கடி 7 பேர். ஆமா சத்தக்கடி 7 பேர். ஏடி ஏன் தாய் முடியல? அங்க நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் சரி. அப்படின்னு சொல்லி ஆமா இப்போ பாருங்க. என்ன சும்மா இருக்கு ஒண்ணா கரெக்ட்னு சொன்னா போதும். ஆ, ஏக்கா என்ன 5 ரூபா இருக்கு. வளையல் அவருக்கு வரும். சரி. ஏடி வளையல் 30 ரூபா. நம்ம வளையல் எடுத்தா தானே. 5 ரூபாய்க்கு தர மாட்டான். பாப்போம் பாடி பாப்போம். ஆ. எனக்கு தலை சரியில்லை அங்கே வச்சுட்டு வந்துருவோம். மாடி. அவன் மாதத்துக்கு ஒரு 5 ரூபா வந்து ஒரு 50 ரூபாய் ஒன்று எடுத்துட்டாச்சு. அதான் அவன் அவன் சொல்லிட்டு போகும் சொல்லிட்டு தான் பாதி பேச ஆயிடுங்க. ஐயா 5 ரூபாய் இப்ப மதிப்பு இல்லப்பா. அந்த மதிக்கவே மாட்டேன். 100 ரூபாய் கொடுத்தாலே பிள்ளைய வாங்க மாட்டேங்குது. சரி. இல்ல 5 ரூபாய் ஆயிரம் கொடுத்தா ரூபாய் செலவுக்கு வாங்க கூட வாரம் காலையிலும் போயிடுது. ஆமா 1000 ரூபாய் குறைச்சு தந்தா சொல்லுடா இப்போ வீட்டுல வேலை செய்யணும். அதான் ஒரு செல்ல வச்சு பக்கத்துல போட்டுக்கோ. போதும். நீ சோறு பொங்கு பொங்காம போற வாய் இருக்கும். அதான் உள்ள வயிறு நிறைய நேரத்துல சோறு பொங்கு. ரெண்டவே கண்டா உள்ள சோறு பொங்க. எல்லாம் வீட்டுக்கு ஒரு டச்சி. சரி. என்னைக்கு டச்சி செல் வந்துதோ வீட்டுல அம்மா அப்பா இருந்து எல்லாம் டச்சி விட்டு போச்சு. ஆமா ஆமா. அதானே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வச்சுட்டு போச்சு. பிள்ளைகள் பார்க்க வேலை புருஷனுக்கும் பொண்டாட்டி கூட வச்சுட்டு போச்சு. டச்சியே இருக்காது. ஆனா மாமாவுக்கும் ஒழுங்கா வச்சு அதிகமா இருக்கு. ஆ? சரி. அம்மாடி செஞ்சு பார்க்கலாம். அப்படிலாம் பார்க்காது. அம்மா இப்படி நமக்கு ஆகி போச்சு. அதானே நல்லா இருக்கட்டும். நீங்க அண்ணா நீங்க தான் காலையில பண்ணிக்கல. அதானே அந்த நந்தவன தோட்டத்துக்கு ஆங்க நந்தவன தோட்டத்துக்கு பொல்லாத காலம் சொல்லாம வருது. என்னமா வருகிறது? ஆயவ காடு நுழையை ஆமோ ஆமையா. சத்த கன்னிமார்கள் கையுலகத்தில் இருந்து வரும்போது அவர் வரக்கூடிய வேளையில அப்பதான் பார்த்தா என்ன சொல்லுகிறா? அடியே அக்கா ஏ தாய் புரியமா? அந்த வழியா போலாமா? வாங்கடி இந்த பக்கம் வந்துருங்க. போலாங்களா? போவோமே போவோமே. அதாவது இப்ப வந்து என்ன அடிக்கு காத்து அடிக்கு. ஆமா சென்ட்ரல் காத்தடிக்குதா இப்ப நமக்கு. சென்றல் காத்து அப்போ அப்போ ஒரு காத்து அடிச்சதுன்னா ஒரு மாம்பழமா இருக்கட்டும் ஆமா மாம்பழமா இருந்தாலும் சரி. வாசனை ஆமா கொய்யா பழமா இருந்தாலும் சரி. பூக்கும். ஆமா சாக்கடையா இருந்தாலும் சரி.
காக்கல எதுனாலும் வரதான் அது மேற்கொண்டு மக்கள் இருந்தாலும் வரதான் செய்யும். ஆமா ஒரு சிக்கல் இருந்தாலும் வரதான் பூ இருந்தா சரி ரொம்ப வாசனை அடிக்கும். செம்மையா இருக்கும். அடுத்து மல்லிகை பொண்ணா அப்போ சும்மா வேற லெவல். மாசம் இருந்தாலும் நல்ல போலாம். அதானே அப்பையோ 7 பேரும் அக்கறை யாரு வேணும்? ஆடே அழகா வாழாதே மணிவாடாதே தெங்கே காணல மழையிலே கண்ணி வனச்சோலையே அத்தை கண்ணியே பேரோ அத்தை மணியே அத்தை வாங்கே வாழாதே அடியே அக்கா அக்கா தாய் எப்படி வா என்ன அதோ பாரு என்னடா தெரியுது? தண்ணி வெப்பமா இருக்குடி. ஆமா தாயே. ஆ அது தெரியுது பாரு. என்ன பாரு. நல்லா இருக்கியா? தெரியுது பாரு. பெண்களுக்கு பூவும் தண்ணியும் கூட போதும். ஆமா பூ தண்ணி புருஷனா போதும் பெண்களுக்கு சொல்லவே வேணாம். ஆ பூ தண்ணி புருஷன். புருஷன் வந்து அவர் வீட்டுல இருப்பாரு. இப்ப பாரு. இவ வந்து தண்ணி பாரு. ஆணுக்கு ஆண் பார்த்து சிரிச்சாலே வேற ஒண்ணும் சொல்லுதாங்க. ஆ இந்த அழகா எனக்கு அவர் வாங்கிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு போறாரு. இத்தக்கா செய்யாட்டு போறாரு. இத்தக்கா செய்யா யாமணி அவர் ஒண்ணா விரும்புறாரா? எங்களுக்கு அப்பு கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுதானே? இது தாமரைப்பூ. நம்ம ரைபோன் சொல்லுவாங்க. ஆமா. அதனால ஆமாங்கய்யா. ஆனா இந்த தண்ணி வாரி 7 பேரும் சத்தக்கறி 7 பேரும் சத்தக்கறி யாரு வேணும்? அப்படியே சுற்று வட்டாரத்துல வாரா. சரி. நந்தவர தோட்டத்தை பார்த்துட்டா. அந்த தோட்டத்தை பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய பூக்கள் சரி. என்ன அழகுல விரிஞ்சிருக்கு. அப்ப பூக்களை பாருங்க. பூனா இதாப்பா பூ. ஏட்டி ஏட்டி பூ போல இந்த மக்கள் முகமும் வளர்ந்துருக்கு பாத்தியா? தண்ணியும் பாரு தாய் தண்ணி எவ்வளவு அழகா இருக்கு. என்ன? நீ குடிக்க வரையா கூட? சரி. நானும் வரண்டி. ஆமா ஆமா ஆமா. இதோ வரலாம் கேளு. நான் வரே தாய்க்கு. என்ன வரா? சூரியன் கேளு. யாரு வேற போவண்டியா? ஆந்திர கண்ணிக்கு போல கேளு. இந்த காக்கறனால எனக்கு ஒரு சூரியன் கண்ணி இருந்தாலும் கேளு. அதான் 7 பேர்களுக்கும் அவ யாரு வேற தண்ணி இருந்து சொத்து வசதியா இருந்தாரு. தண்ணினாலே போதும். சரி. பூனா அதை விட ஆமா பூ இருக்கு தண்ணியே இருக்கு. அப்ப இவன் சும்மா குடிக்க வேண்டியதானே? அதாவது எவ்வளவு தண்ணி இருந்தாலும் உடனே கொண்டு முக்கப்படாது. அது வந்து விவரம் தெரியாத புள்ள கொண்டு கையோட ஊத்திடுவான். ஆமா காக்கையோட உள்ள விட்டுருப்போம். ஆமா சரி அப்படியே எடுப்பான். அழகா இருக்கும்ல? சரி. ஆனால் இந்த 7 சத்தம் கன்னிவார்கள் ஐயா அக்காவாக போது தோட்டத்துல தொட்டில இருக்க தண்ணிய பூராட்டே உள்ள போய் முக்கிட்டான். எத்தனை பேரு? 7 சத்தம் கண்ணி 7 முங்கி முங்கி குளிக்கா. அடுத்து மஞ்சள். அந்த தண்ணி யாருக்கு உபயோகத்தில் உள்ளது? அப்பேற்பட்ட தண்ணியையோ 7 சத்தம் கண்ணிவார்கள். அவன் மஞ்சள் உரசி குடிக்கல. தண்ணி பூரா ஒரே நழுக்காயிட்டு. மஞ்சள் சோப்பு சேர்த்து குடிச்சா தண்ணி எடுத்துக்காவும். ஆமா கடல் இருக்கு பாத்தியா? கடல் கடல்ல வந்து யாராவது சோப்பு சேர்த்து குடிப்பாங்களா? ஏன் அந்த தண்ணி யாராவது ஒரு சொட்டு குடிப்பாங்களா? குடிக்கணும்.
பெரிய டேங்கரா கொடுப்பாங்க. ஆமா அது பூரா தண்ணி எடுத்து வந்து சரி சாம்பார் வைக்கும்போது தண்ணி ஊத்தாதீங்க. நீங்க பிடிச்ச ஒரு கடலை தண்ணி ஊத்தி மஞ்சள் பொடி போட்டு உங்க வீட்டுக்காரருக்கு வச்சுக்கோங்க. உப்பு கலந்து மிஸ் ஆகும். சரி ரொம்ப அழகா சொல்ல வாக்கியம் அம்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா சரி ஆனால் இந்த 7 சட்டக்கேள்விவார்கள் யாரு சத்த கட்டி மாறியதோ அதாவது களவு செய்தவருக்கு கை ஓடாது கால் ஓடாது அவன் கை ஓடாது கால் ஓடாது. ஏன்னா இந்த பூக்களை பூரா அள்ளுதான் அவன் பூக்களை கூட அள்ளி வைக்காம அதே கை அத்தத்து அவளை பூரா எழுதி வைக்கலாம் பூப்பறியா பூப்பறி அடிக்கிற ஏட்டி முன்னாடில சொல்லுவாங்க. இந்த மல்லிகைப்பூ வாசத்தை பாரு பிச்சு போ பாரு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குன்னு சொல்லி தோட்டத்தில் இருக்க பூக்களை பறிக்கிறான். சரி அப்ப 7 பெண்களும் அவன் யாரு ரெண்டு பெண்களும் நந்தவன தோட்டத்தை நாசமாக்கிட்டான். அவன் நந்தவன தோட்டமே நாசமாகி பார்த்தம்மா. இப்படி இவர்கள் இங்கு நாசமாக்கி இருக்க இருக்கேன். அப்ப என் அம்மா பார்வதி என்ன செய்கின்றார்? 11வது மாசையிலே அந்த மாதையில அவ ஊரையேறி செய்வாரே இருக்கு பூக்களை பறிக்கிறது வாரா நந்தவன தோட்டத்துல தண்ணிக்குள்ள போய் இறங்குதான். ஐயோ இது யாருடைய மோசமோ தெரியல அழுத சொல்றேம்மா சாப்பிட்டீங்களா சரி சரி பாருங்களா. ஆனால் இந்த நந்தவன தோட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்ட போக முடியல தண்ணிய பூரா வம்பாக்கிட்டா பூ பறிக்கவா. ஆமா எனக்கு மஞ்சள் வாழை அடிக்கி பூக்களெல்லாம் செடியெல்லாம் அப்படி வம்பாக்கிட்டான். அதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த அம்மா பார்வதி நான் இன்னும் 2 வருஷம் நேரமா அதான இன்னும் 2 மாசம் இருக்கு. அப்போ பாரப்படி விளைக்கிறேன் எங்க போகுது இந்த அம்பிகை போறியானவன் அவன் மட்டுமே என்ன செய்ய போறணும் என்று இந்த அம்மா வருத்தத்தில் இருக்கா. அப்படியா பிள்ளைக்கு தொண்டை கட்டி வச்சு அழுது அப்படியா வேற மாதிரியா இருக்கு. அப்ப அந்த அம்மா பார்வதி அழுதா. அதாவது ஒரு பெண்ணுக்கு முகந்த வீட்டுல கஷ்டம் வந்தா இறந்த வீட்டுல
அப்படிதான். ஆமா ஆமா அப்பா அம்மா வந்து இன்னும் பாருவா புடிச்சதானே ஒரு சண்டேல இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அதான் மச்சான் அப்படியே கேட்கணும் மச்சான் அதான் மைத்துனன் இருந்தால் மலையேறி பிழைக்கலாம். ஆமா மச்சான் மலை இருக்குன்னா மலையேறி பிழைக்கலாம் அம்மா. அம்மா யார் இல்லைன்னா ஆனா இந்த அம்மா பார்வதி என்ன சொல்லுங்க பாருங்க. ஒரு பெண்ணுக்கு அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வாய்த்தது யாருக்கு? அண்ணன் வாய்த்தது யாருக்கு? உங்களுக்கு வாய்க்கல அண்ணன். எங்க அண்ணன் வாய்க்கிற ஒரு ஆள் பிறந்தாலும் அந்த குணம் வராது. பக்கவாட்டு உங்களுக்கு வாய்க்கலாமா அண்ணன்? ஆனா இல்லைன்றான். அதான் உண்மை சொல்றான். சரி எப்பா அண்ணன் வாய்த்தது யாருக்குமா? பார்வதிக்கு. பார்வதிக்கு அண்ணன் வாய்த்தது ஒரு வாய்த்தது யாருக்கு? எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க. எல்லாருக்கும் அண்ணனும் யாருக்கு இருக்காங்க? இல்ல என்ன செஞ்சு விட்டோம். அதான் கேடு போடுறதுதான். ஆனா அம்மா பார்வதிக்கு அண்ணன் இருக்கிறது மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடைக்கல. எள்ளுக்கு முறை என்னையாடி பாரு. ஆமா ஒரு கஷ்டம்னு சொன்னா வீட்டுக்காரிட்ட தான் சொல்லக்கூடாது. சொன்ன போவாரப்பா அதுதான். ஆனா என் பெருமாள் ஓடோடி வருவார். அவன் தங்கச்சிட்டு போற அழைச்சிருவா. ஆனால் இந்த அம்மா பார்வதி அண்ணன் கோபாலை கண்ணனை நினைத்தார். அண்ணா கோபாலை சொன்னார் முன்னே காலத்தில் கோபரியா தேவியை துணி முடிந்தாலே குறிச்சாலே அன்றைக்கு பெயர் கொடுத்து காத்தாயே கண்ணா அதைபோல் என் ஆபத்தை காக்க வேண்டுமே அண்ணா அண்ணா என்று கதறுகிறார். அண்ணா ஒரு காலத்தில் நடந்து சொல்லக்கூடிய யானையை ஒரு விதையானது வெடித்துக் கொண்டது. ஆரி மூலம் பொருளாகி அந்த யானை உன்னை கண்ணா என்று நினைக்க நீ போய் காப்பாற்றி வந்தாய். அதை ஓடி வைக்கிற ஆபத்தை காக்க வேண்டுமே அண்ணா அண்ணா என்று கருதுகிறார். அண்ணன் அப்படி நினைக்கிறவன் இப்ப நினைப்பாடா? ஆமா அப்படியா? சந்தன மல்லிகையில் குளிகட்டி போதே தாயே கண்படல் நாளேலோ செவிலகிட்டே பாட்டு கொள்ளே எதிரி கண்படல் நாளேலோ உலகினால் பாய்ந்து செல்ல கொள்ள நாளிகே கவல் வீங்க வேணாமா கண்படல் தாயே சந்தன மல்லிகையில் குளிகட்டி போதே தாயே கண்படல் நாளேலோ ஒரு வாய்ப்போர் உனக்கு முட்டி விட்ட வேளையிலே உலகம் பற்றி அடங்கி உறவிடும் மாநிலத்திய உனக்கு பரிசையிலே உன்னை அதனாரத்தி பார்த்தே முன்னமிக்கு வந்ததடி நாயே இனியே நெஞ்சினை கட்டிவிடு ஓம் வலியாமோ நீ கை முளையே சந்தன மல்லிகையில் கோழி கட்டி போனே